என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தலைவரோட வயசுலேயே வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருவோம். என்னடா விரவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, பொங்கலுக்கு கோயம்புத்தூர்லேருந்து வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு. வந்த கையோடு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது எங்கடா செய்யலான்னு நினைக்கும்போது தான் எங்கள் ஊரில் மழை பெஞ்சு ஏரியெல்லாம் நிரம்பி போயிருக்குதுன்னு சொன்னானுங்க. சரி, ஏரி நிரம்பினாலே சென்டரில் ஒரு நல்ல இடம் இருக்கும், கரை மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அங்கே சமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே போட்டெல்லாம் எடுத்துகிட்டு விரவு, அரிசி, சிக்கன் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போட்டிங் பண்ணுங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடலாம். நம்மளால் அப்படியே போயிட்டுருக்கிறாரு. இந்த போட்டிங் பண்ணதை ஸ்லோ மோஷனில் காட்டலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படியே காட்டிட்டுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், கிட்டத்தட்ட கரையை நெருங்கிட்டுங்க. நம்ம ஆளுங்க முன்னாடியே 2 பேர் வந்துட்டாங்க. அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பைல்வான் மாதிரி போஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்தவங்க அடுப்பெல்லாம் மூட்டி ரெடியாக வச்சுருக்குறாங்க. வீடியோ கட் பண்ணதுனால டக்கு டக்குன்னு விரவெல்லாம் வச்சது, அடுப்பு எரிய விடுறதெல்லாம் வந்துடும். நம்மளால் அப்படியே அடுத்து வெங்காயம் இருக்கிறதும் வீடியோவில் வந்துடும்னு நினைக்கிறேன். அதை வந்துருச்சு. அவர் நம்ம மாஸ்டர் தான், நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். வெங்காயம் இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன், அப்புறம் ஸ்பீடாகவும் காட்டியிருக்கேன். அவ்வளோதான். பாத்திரத்தில் எண்ணெயும் ஊற்றியாச்சு. அடுத்து பட்டை லவங்கம்மா போடுங்க. இது போட்டிங்கன்னா தொண்டையெல்லாம் எரியுமாப்பா. அதுக்குள்ளே வெங்காயமும் போட்டிங்களாடா. அடுத்து என்னப்பா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா போடுங்க. என்ன மஞ்சள் கலரில் இருக்குது? ஓ, எடிட்டிங்கில் அந்த மாதிரியா? அப்புறம் வீடியோ அப்படியே ஸ்லோ மோஷன் சினிமாட்டிக் ரேஞ்சில் காட்டலாம்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, அப்படியே காட்டியிருக்கேன் பாருங்கள். கேமராமேன் நான் தான், எடிட்டிங்கும் நான் தான் சொல்லலாம். பாருங்கள், நல்லா இருந்தால் சொல்லுங்கள். அடுத்து சிக்கன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமாக கிண்டுறாரு அடுக்குது. இல்லைங்க, வீடியோ ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன். சிக்கன்லாம் போட்டாச்சு. அடுத்து தெரில, இருங்க வரும். இது என்னப்பா, இது ஒரு சினிமாட்டிக் ரேஞ்சா? நல்லா தான் இருக்கு. கிண்டு இந்த ஷார்ட் கூட நல்லா இருக்குது. அதுக்குள்ள பிரியாணி மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிட்டீங்களா? இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து நான் பார்க்கல, வீடியோ எடுக்கிறதுல ஃபுல் கவனம் வந்துட்டேன். அரிசியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லோ மோஷனில் இருக்குது. இந்த மசாலா போடுறதெல்லாம் உங்களுக்கு சொல்லலைங்க. போட்டு முடிச்சா ஒரு 15 நிமிஷம் ஆகும் இல்லையா? அதனால் இந்த 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்குள்ளே இந்த வீவிங் பெயிண்ட்டை பார்த்துக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி இஸ் ரெடியா? ஐயோ, மேலே தம் போட்டிருக்கு. அது ஒரு 5 செகண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் வீடியோவில். அதுக்குள்ளே ஒரு சின்ன பிளேஸை பார்த்துட்டு வந்துடுங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுப்பா. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கேன். சிக்கனே ஒன்று கூட தெரியலையே, ஒன்று தெரியுது போல். நல்லா தான் இருக்கும் போல் பார்க்குறதுக்கு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்க வீடியோ. நம்மளுங்கெல்லாம் ஃபுல் கட்டுறாங்க. பட் கமெண்டெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வாய்ஸ் வரல, மைக்கு நம்மக்கிட்ட இல்லை. இதே வீட்டில் உட்காந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுனால வாய்ஸும் கொஞ்சம் திக்கி தான் வருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.